வந்தாதான் வழிவகுக்கலாம். அப்படி எந்த மனதிலே கருதி தாயாகப்பட்டவர் ஓர் ஒருவர் அழுது கொண்டு பகவான நினைக்க பார்த்தார். தமதுக்கு முனிவராகப்பட்டவர் குலத்தை கெடுக்க வந்த குலகார பாதகி நம்ம என் குலத்தையே கெடுக்க வந்துட்டா, என் வம்சத்து பேரையே கெடுத்துட்டா, இதுல சிரம் அறுக்க வேண்டும். அப்படி என்று கோபத்திலும் சாபத்திலும் மிகுந்தவர் அந்த மதக்கிரி முனிவர் பார்த்தார். பகவானாகப்பட்டவர் 5 பிள்ளைகள் 4 பிள்ளைகளை அழைத்தார். விசிபாலன், ரோபணச்சந்திரன் 4 பிள்ளைகளை அழைத்து, அதாவது ஒரு வெளிவாரத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து குழந்தை பருவம் அடைந்து ருதுவாகி பெரிய பெண்ணாகி திருமாங்கல்யம் முடித்து இந்த சுகத்தை அனுபவித்து குழந்தைகளை பெற்றெடுத்து அடுத்தவனை நினைத்தால் அவளை என்ன செய்யலாம்? அப்படி என்று என்ன செய்யலாம்? ஒரு பொலிவாரத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து குழந்தை பருவத்தை அடைந்து வயதுக்கு வந்து திருமாங்கலை முடித்து இன்ப சுகத்தை அனுபவித்து 5-6 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து அவள் அடுத்தவனை நிச்சயிக்கின்றார். அவளை என்ன செய்யலாம்? என்னதான் இருந்தாலும் அதாவது 10 மாதம் 300 நாள் படைபுரிய என்னை பற்றி என்னை பெற்று எடுத்த தாய் அவள் என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும், அதாவது எனக்கு தாய் உனக்கு அவங்க மனைவி, என்னதான் அவங்க வந்து தப்பு செய்தாலும் அவங்களை மனுஷன் ஏத்துக்கணும். அதனால நீங்க சொல்றதுனால கேட்க முடியாது. அதாவது உன் தாய் தான் என்று நீ தெரியும், உனக்கு தெரியும். அப்ப சிற அறுக்க முடியாது. அப்படி என்று தெரிவிக்க 4 பிள்ளைகளையும் பல்லாப்போ புல்லாப்போ என்று சபித்து விட்டார். சபித்து விட்டார். 5வது ஒரு பிள்ளை இருக்கின்றார். யாருங்க? பரசுராமர். யார்? அந்த பகவான். மூவரில் ஒருவரான பகவான், அனைத்துக்கும் அபயம் காத்தவர். அவர் வந்தாதான் வழி வைக்கலாம். அப்படி என்று பரசுராமனை அழைக்க பாடக சாலையிலே இருந்து பரசுராமன் வரவோ சமதக்கினை வணங்கி என்ன நெத்த காரணங்கள் என்னவென்று எனக்கு பகவானாகப்பட்டவர் வந்தார். தந்தையே, என்னை அழைத்த காரணம் என்ன? அப்படி என்று தெரிவிக்க ஒரு புலிபாரத்திலே பெண்ணாக பிறந்து இந்த சுகத்தை அனுபவித்து திருமாங்கல்யம் முடித்து 5 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து அடுத்தவரை நினைக்கின்றார். அவளை என்ன செய்யலாம்? என்ன பண்ணுங்கிற அவளை உடனடியா வெட்டணும். எப்படி? உடனடியா குத்தணும். எப்படி சொல்றாரு? குலத்தை அகரிக்க வந்த குலகார பாதகிய பகவானுக்கு அப்பேற்பட்டவள் யார்? சிரத்தை அறுக்க வேண்டும். அப்படி என்று சமத்துக்கு தெரிவிக்க யாரும் கிடையாது. உன்னை 10 மாதம் பெற்றெடுத்த செல்வான் உன் தாய் தான். அப்படி என்று உரைக்க ஐயப்பாவி என்ன செய்வேன்? ஐயப்பாவி என்ன செய்வேன்? ஐயப்பாவி என்ன செய்வேன்? ஐயோ பாவி என்ன 10 மாதம் சுமந்தரித்த 10 மாதம் சுமந்தரித்த காட்டி என்ன மாதே சிராட்டி என்ன மாதே சிராட்டி எனக்கு தாட்டி தான் உரைத்து அங்கமல்ல நகுலம்மா
என்று பகவானாகப்பட்டவர் புலம்புறாராம். ஆமா. புவிபாரத்திலே பிறந்து கடைசியில் என்னுடைய தாயா ஆமா. அப்படி என்று சொல்லி சரிதான். மயக்கம் வருதான். ஆமா. மயக்கம் பெற்றெடுத்த தாயாச்சே. ஆமா. பெற்றெடுத்த தாயாச்சே. தாயாச்சே. ஒரு மாதா உடம்பதி நலித்து யாருக்கு இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளைய அம்மாவை பட்ட என்ன பண்ணா சரியா ஒரு காலத்துல இந்த வழி வயிறுல குழந்தை சுமக்கும் போது அப்படி அந்த குழந்தை உதைத்ததா. ஆமா. அப்ப இந்த அம்மா உடம்பதி நலித்து இராமத இளையது தளர்ந்து தாயே மூன்றாம் மாதம் முகமது சிவந்து நான்காம் மாதம் நடையது தளர்ந்து அம்மாவுக்கு எப்படிங்க 10 மாதம் 3 நாட்கள் வந்து பெற்றெடுத்தவர். மாதம் உடம்பதி நலிந்து மாதம் இடையது தளர்ந்து மூன்றாம் மாதம் முகமது நலிந்து நான்காம் மாதம் நடையது தளர்ந்து ஐந்தாம் மாதம் அழகது குறைந்து ஆறாம் மாதம் அடிவயிறு வலித்து அம்மா அம்மா ஏழாம் மாதம் இடையது தளர்த்து எட்டாம் மாதம் இடையது நோயி ஒன்பதாம் மாதம் மலையது நடந்து 10ஆம் மாதம் பாங்குடனே பெற்ற என் தாயே தாயே எப்பா என்ன 10 மாதம் 300 நாட்கள் கர்ப்ப குலத்திலே வச்சு என்னை பெற்றெடுத்த தாய். ஆமா. சிரசா இருக்க சொல்றீங்க, நான் என்ன செய்வேன்? ஆமா. அப்படி என்று புலம்புறா. ஆமா. பார்த்தார் பகவான் எனக்கு பிள்ளை, எனக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தா 4 பிள்ளைகளும் முடியாது என்று தெரிவித்தார். நீங்க சொல்றதை செய்யறேன். அப்படி நான் செய்து வந்தால் ஆமா எனக்கு 2 வாரம் தருவீங்களா? 2 வாரம். உன் தாய் என்று பாராமடிக்கு அவள் சிரத்தை எடுத்து விட்டால் நீ கேட்கும் 2 வரத்தை கொடுக்கின்றேன். உடனடியாக சென்று ஆமா என்னுடைய தாயுடைய சிரசை ஆமா வெட்டி எடுத்து உங்கள் கால் உங்கள் பாதத்தில் போடுறப்பா. அப்படி என்று 2 வரத்தை பெற்றுக்கொண்டு ஆமா யார் இந்த தாயாகப்பட்டவள் பெரியாயா அம்மையாகப்பட்டவள் ஆமா எப்படி ஓடுறாங்க? எந்த 4 விதியும் ஓடுறாங்க. ஓடுறாளா ஓடுறாளா மகனுக்கு தான் அம்மா என்று மகனுக்கு ஆனந்த என்று ஓடுறாளா ஓடுறாளா மகனுக்கு அது நல்லா என்று மகனுக்கு ஆனந்த என்று என்ன ஆன என்ன மல்லா எண்ணி நானே ஓடுறாளா என்ன ஆன என்று நல்லா எண்ணி நானே ஓடுறாளா பொன்னார குலத்தை தேடி ஓடுறாளா பெரியாயி பொன்னார குலத்தை தேடி ஓடுறாளா பாரி என்று அம்மா ஓடுறா. ஏனென்று கேட்டால் இதெல்லாம் இந்த கதையில வரும், அம்மா கதையில வரும். இவர் எடுத்த பிறப்பினுடைய வரலாறு சரிதான். எப்படி இவன் வரலாறு இன்னும் கொடுமையான வரலாறு. அப்ப அம்மாவாகப்பட்டவள் ஓடுறாளா, வண்ணார குலத்துல அடைக்கலம் கொடுக்கறாங்க. ஊருக்கு 1 குடி, ஊருக்கு நாங்க 1 குடி, நீங்களும் ராஜகுலம், உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா இந்த ஊர்ல எங்களை குடி வைக்க மாட்டாங்க. யாருங்க ஏகாலி பிள்ளை சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அப்படி இருந்தும் இந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். நாங்க அம்மா உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம், எங்களுக்கு என்ன வரம் கொடுக்க போறீங்க? அப்படி என்று தெரிவிக்க தாயாகப்பட்டவள் அம்மா முத்து போட்டு முத்து இறக்குவேன், முத்து போட்டு முத்து இறக்குவேன். அந்த முத்து இறங்காது. உன் வீட்டுல ஒரு நீராகாரமோ இல்ல பச்சை தண்ணியோ வாங்கி குடித்தால் அந்த முத்தாதாரம் இறங்கிவிடும். உனது வீடு எனக்கு பிறந்த வீடு. எப்படி உன் வீடோ எனக்கு பிறந்த வீடு, உன் வீட்டில் இருந்துதான் எனக்கு வருஷம் வரணும். இன்னும் நிறைய ஊர்ல இருக்கு. அப்படி தாயாகப்பட்டவள் யாராரி பிள்ளைக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஓடுறாளா ஓடுறாளா அச்சன் யாரோ தன்னை தேடி ஓடுறாளா 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 அச்சன் யாரோ தன்னை தேடி அருந்ததி குலத்துல அடைக்கலம் கொடுக்கறாங்க. அப்ப அடைக்கலம் கொடுக்கும் போது ராஜகுலமா இருக்கீங்க, நாங்களுக்கு ஊருக்கு 1 குடி, எப்படிமா அடைக்கலம் கொடுக்கிறது? அப்படி என்று நினைக்கும் போது அம்மாவுக்கு அடைக்கலம் தான் கொடுத்தாங்க. பரசுராமர் பார்த்தார், பரசுராமர் பார்த்தார். குலத்தை அகரிக்க வந்த குலகார பழகிய பிரமரிக்க போல
என்று கொடுக்கிறாராம் பரசுராமன். சமரிக்க போறார் அம்மா பரசுராமன் ஆண்டவர். என்னாவது எண்ணம் சாப கோபம் எல்லாம் வந்து விட்டது. எடுத்தாரு கோடாலிய. எடுக்கும் போது தாயாகப்பட்ட சிரம் அறுக்கப்பட்டது. சிரமானது அறுக்கப்பட்டது. அபயம் காத்த அருந்ததி பண்ண சிரமும் அறுக்கப்பட்டது. சிரத்தை எடுத்துக்கொண்டு தந்தையை தன்னை தேடி யாருங்க பரசுராமர் போகிறார். போய் கொடுக்கும் போது தந்தையே தாய் என்று பார்க்காமலியாக்க, தாய் என்று பாராமல் நீங்க சொன்ன பிரகாரம் தலை கொய்து விட்டேன் அப்படி என்று தெரிவிக்க பார்த்தார் சிவபெருமான். என்ன தெரிவிக்க, ஐயோ பாவி என்ன செய்வேன், ஐயோ பாவி என்ன செய்வேன், ஐயோ பாவி என்ன செய்வேன், எனக்கு சந்தானம் பலனப்பா, எனக்கு சகலம் பலனங்க, எனக்கு சந்தானம் பலனங்க, எனக்கு சகலம் பலனங்க, சிந்தகத்தில் இருக்கிறார் அவர் என்னாத என்ன பண்ணலாம், அவர் என்னாத என்ன பண்ணலாம், குலகார பாவி ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன், ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன். எனக்கு சம்சாரம் சகலமும் போச்சு. உன் தாய் என்று பாராமல் நானே கோபதாபத்துல சொன்னதா இருக்கட்டும், நிறைய அறுத்துட்டியே அப்படி என்று தெரிவிக்க கோபம் பிறக்குதான் பரசுராமனுக்கு. நீ சொன்ன பிரகாரம் தலை போய்து விட்டேன். இப்பெல்லாம் மாத்தி மாத்தி பேசணும்னா என் தாயோட சிரசை எடுத்து வந்தா அறுத்து விட்டு எனக்கு வந்து 2 வரம் கொடுக்குன்னு சொல்லிருக்கேன். அப்போது பார்த்தார் பரசுராமனாகப்பட்டவர் இப்ப வந்து அழுது புலம்புற சொன்ன பிரகாரம் தலையை அறுத்துட்டேன். நீ சொன்னதை நான் செய்துட்டேன். நான் 2 வரம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். அந்த 2 வரத்தை கொடுக்கணும். அப்படி 2 வரத்தை கொடுக்கும் போது 2 வரம் என்னென்ன வரம் அப்படி என்று கேட்க, ஒரு வரம் வந்து எனது தம்பிமார்களை இணைப்பு தர வேண்டும். 2வது வரமாகப்பட்டது சிரமருக்கும் கடக்கும். என் தாய் தலையை நான் அறுக்கும் போது குறுக்க வந்து தந்தலையும் கொடுத்து யாரு அருந்ததி குலத்தை சேர்ந்த இன்னாத்தையும் வந்து அவங்க உயிரை கொடுத்திருக்காங்க. இவங்க இருவரும் உயிர் பெற வேண்டும். அப்படி என்று கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு வனத்துக்கு செல்லும் போது தாயாக அவர்கள் தண்ணீர் தளத்தை தெளித்து எழுப்பினார். பதட்டத்தில் எப்படிங்க பதட்டமானது அவருக்கு நகையால் புரியல. தாய் உயிர் பெற போறான். அப்படி என்று தாய் உயிர் பெற போறான். அப்படி என்று அழுதியை கருதி ஜலமானது பெற்றது விட்டு சிரமாரி படுத்தி விட்டார். எப்படி சிரமாரி படுத்தி விட்டார்? யார் சிரசுல யார் தலை இருக்கு? அருந்ததி குலத்துல அம்மாவோட சிரசு இருக்கு. அம்மாவோட அம்மா சிரசுல யார் சிரசு இருக்கு? அருந்ததி சிரசானது இருக்கு. அதுதான் உடல் மாறி பிறந்தார். எப்படி பூமி பாரத்தை உடல் மாறி பிறந்து ஊரை காக்கும் உடல் மாறி பிறந்த ரேணுகா பரமேஸ்வரியாக அங்காளி பரமேஸ்வரி என்று உருவம் ரேணுகா பரமேஸ்வரியாக பதிவு பிறந்தார். இன்னமும் திருவண்ணாமலையில் போகும்போது கிரிவலம் போகும்போது ரேணுகா பரமேஸ்வரியாக பதியம் வருவார். பரமேஸ்வரியாக பதியம் வருவார். நம்ம கிரிவலம் போகும்போது எப்படிங்க இப்ப எப்படி பெரியாரி அம்மா படுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த அம்மா உட்கார்ந்து இருப்பான். அந்த ஆலயத்துல விக்கிரகம் பாத்தீங்கன்னா சிரசு மட்டும்தான் இருக்குமா? சிரசு மட்டும்தான் இருக்குமா? அப்படி 6வது அவதாரம் பரசுராமர். இந்த அம்மாவுக்கு மகனாக பிறந்தவள் பரசுராமர் அவதாரம். அப்படி 6வது அவதாரம் என்ன? பரசுராமர் அவதாரம். 7வது அவதாரம் இருக்கு. 7வது அவதாரம் என்ன? கோவிந்தானா கோவிந்தானா என்று சொல்லி ராமர் அவதாரம்.